ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டைமிங் 4:30 எழுந்துட்டு பாத்ரூம் போயிட்டு வந்து வாசல் பெருக்கிறது பல்லுங்கெல்லாம் தேய்க்கிறது டைம் சரியாயிடுச்சு. இப்போ 5 ஆகிடுச்சு. கரெக்டாக வந்து சாப்பாடு செய்கிறதுக்கு வந்துட்டேன். காலையில் வாக்கிங்கு போகிறதுனால ஜிம்முக்கு போகிறதுனால காலையில் இது பண்ணுறதுனால டைம் கொஞ்சம் கிடைக்காதனால சீக்கிரமாக எழுந்தாச்சு. சீக்கிரமாகவும் தூங்கிட்டேங்க. 9 மணிக்கெல்லாம் கடையிலேருந்து வந்துட்டு இன்றைக்கி எங்கள் ஊரில் சந்தை நேற்று, அதனால் காயெல்லாம் எடுத்து வச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்து முடிச்சுட்டு கரெக்டாக ஆகிடுச்சுங்க. 11 ஆகிடுச்சு. முந்தா நேரத்தில் 1 மணி ஆகிடுச்சுங்க. ஏன்னா திடீர்னு ஒரு பிளான் மாற்றும் போது நம்மளுக்கு வந்து மாவெல்லாம் அரைச்சி வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே டைம் 1 மணி ஆகிடுச்சு. முந்தா நேற்று 11 மணிக்கு தூங்கிட்டேன். எழுந்துட்டேன். 4:30 எழுந்தாச்சு. ஏன்னா நம்ம ஒரு வாரம் ஒரு விஷயம் நம்ம பண்ணணுன்னா ஒரு வாரம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சில விஷயங்கள்லாம் மாற்றிக்கிறதுக்கு சாப்பாடு பண்ணுறதுலேருந்து எல்லாமே மாற்றிக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகும். அந்த ஒரு வாரம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பழகிடுங்க. நான் கூட தான் லேட்டாக தான் எழுந்திருப்பேன். இப்போல்லாம் இங்கே பாருங்க, காலைல வாக்கிங் போகிறதுனால நம்ம எழுந்து தான் ஆகிறோம் சொல்லிட்டு அலாரம் வச்சு எழுந்துருது. ஏன்னா நமக்கு தேவையில்லாமல் செல்லு தாங்க நோண்டிட்டு இருப்போம். என்னதான் இருந்தாலும் அது லேட்டாக தூங்கி பழகினால நம்ம அந்த 11 மணி வரைக்கும் 10 வரைக்கும் நம்ம செல்லு நோண்டிட்டு இருப்போம், ஏதோ ஒன்றும் பேசிகிட்டு இருப்போம். அதனால் அதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு, என் ஃப்ரெண்டுகிட்ட பேசிக்கிட்டே வேலையை பார்த்துட்டு இருப்பேங்க. நைட்டில் அவளும் வேலையை பார்த்துட்டு இருப்பேன். அதனால் அது 10 வரைக்கும் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். எல்லா வேலையும் கிச்சன் வேலை எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுட்டு முடிச்சாச்சு. இந்த 4:30 எழுந்துட்டோமா. இதே 1 மணி நேரம் நம்ம லேட்டாக எழுந்துன்னு வச்சுக்க டென்ஷன் ஆகும். பாதி வேலையை நிற்கும். அந்த கோவத்தை வந்து குழந்தைங்க மேலே காட்டுவோம். நீ ஒன்று செய்ய வேண்டியதானே, அவன் நான் சொல்லுவேன் நான் படிக்கிறது வேலை இருக்குது, நான் இதை பார்ப்பறேன்னு கேட்பா. அதனால் அந்த டென்ஷன் நம்மளுக்கு இருக்காது. 1 மணி நேரம் முன்னாடி எழுந்துட்டோம்னு வச்சுக்க எந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது. அவங்களுக்கும் பிரச்சனை இருக்காது, நம்மளுக்கும் பிரச்சனை இருக்காது. 1 மணி நேரம் முன்னாடி தூங்க போகிறோம். அந்த 1 மணி நேரம் முன்னாடி நம்ம தூங்கிட்டோம்னா கரெக்டாக நம்ம 1 மணி நேரம் சீக்கிரமாக எழுந்திருக்கலாம். நம்மளுக்கு தூக்கமே வராட்டி கூட ஐயோ காலையில் எழுந்து ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உண்மையிலுமே தூங்கிடுவோம். அதனால அது ஒரு வாரம் கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு சில விஷயங்கள் மாற்றிக்கிறதுக்கெல்லாம். ஆனால் மாற்றிக்கலாங்க கண்டிப்பாக. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரிலாக்ஸாக வேலையை முடிச்சாலே டென்ஷன் நம்மளுக்கு கம்மியாகிடுங்க. என்ன பண்ணுறது, பொம்பளைங்களுக்கும் சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ணணும் நம்ம நினச்சோம்னா எல்லா விஷயம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டாதாங்க நல்லா தான் இருக்கும். ஒரு வாரம் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் பழகிருங்க. இந்த சாப்பாடு செஞ்சிட்ருக்கேன். முடிச்சுட்டு 6 மணிக்கு 6:15 எங்களுக்கு ஒரு பஸ் இருக்குது. அப்படியே கிளம்பி அங்கே போயிட்டு வாக்கிங் பண்ணிவிட்டு ஜிம்முக்கு போயிட்டு வீட்டுக்கு வர 9 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் பல வேலைகள்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு